ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே வந்து ஒரு சின்னதாக ஒரு மூணாட்டுக்கு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னோடய தங்கச்சி ஃபேமிலி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. மூணார் வந்து எங்கள் வீட்டிலேருந்து பக்கம்தான். ஸோ வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் வந்து சூப்பராக சமைப்பார், என்னோடய தங்கச்சியோட வீட்டுக்காரு. நான் வந்து என்னோடய கையிலேயே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடுச்சுங்களா, அதனால் வந்துட்டு நல்லா ரெடி பண்ணி கொடுத்தேன். அவர் வந்து எல்லாம் தாளித்து இறக்குனார். ஊறுகாய் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ சூப்பராக எனக்கு ஊறுகாய் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்துட்டு இங்கே இந்த டேமுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஹில்ஸில் மேலே ஏற ஏற செம்ம குளிர். அப்படியே வந்துட்டு அந்த அது காலையிலேயே நாங்கள் வந்துட்டு மேலே ஏறிட்டோங்களா, ஹில்ஸுக்கு மேலே நல்லா குளிர், நல்லா சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு, மல்டி கலரில். நான் வந்து அதனால் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அந்த பூ வந்து இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாருமே வந்துட்டு சூடாக, ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லாம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹில்ஸ்லேயும் வந்துட்டு சூப்பராக கிடச்சிது. எல்லா ஃபுட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சுட சுட அந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சுங்க. ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப நல்லா அந்த சொலையெல்லாம் வந்து நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்வீட் கார்ன் எல்லா பக்கமே ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அது பாப்பாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு இன்னொரு டேமுக்கு போயிருந்தோங்க. இந்த டேம்லேயும் போயிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு லைஃப்பில் வந்து நமக்கு வந்து நிறையா ஆம்பிஷன்ஸ் இருக்கும். டெய்லி வந்துட்டு நம்ம வந்து ஓடிட்டே இருக்கிறோம். எதுக்காவது பின்னாடி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துட்டு நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஆனால் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்திருந்தோன்னா நமக்கும் வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ ஸ்டார்ட் மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். எவ்வளோ நாள் தான் வந்துட்டு நம்மளும் இந்த ரொட்டீன் லைஃபே வாழ்ந்துட்டு எதுக்காவது ஒன்று அது சாதிக்கணும், அதாவது நமக்கு வந்துட்டு நிறையா சுற்றியும் வந்து போட்டி பொறாமை எல்லாம் ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கும் வந்துட்டு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இன்னொரு தொடக்கத்துக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஆரம்பமாக இருக்குதுன்னு கேட்டுக்கோங்களேன். இந்த சுட்ட கார்ன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு ஆனால் இது வந்து எல்லா பக்கமும் கிடைக்கல. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணது கிடச்சிது. இது வந்து ஒரு 2 பக்கம் தான் கிடச்சிதுங்களா. சரின்னு சொல்லிவிட்டு இதையும் சுட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக என் தங்கச்சி வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வரலை. அவள் பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிராங்கியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டா என் தங்கச்சி. அந்த பூ வந்து இங்கே இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. அந்த பூ வந்து இந்த பக்கம் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது. ஆனால் அந்த பூவை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மல்டி கலராக இருக்குது, நல்லா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் வந்து தக்காளி சாதம், அப்புறமா வந்துட்டு உளுத்தம்பருப்பு சட்னி, ஊறுகாய், தயிர் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். குட்டி பாப்பா 2 பேருக்கு வந்துட்டு தயிர் சாதம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உரைய ஊற்றி தயிரும் வெள்ளை சாப்பாடும் எடுத்துருந்தோங்க. அப்புறமா சிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே நிறையா இருந்துச்சு, அதையும் சைட் டிஷ்க்கு வாங்கிட்டோம். என்னோடய தங்கச்சி வந்து இங்கே பரவாயில்லைங்க, ஒரு ஸ்பாட்லேயுமே வந்துட்டு ஒரு ட்ரக் மாதிரி நிறுத்திட்டு அதில் வந்துட்டு இந்த கேரளா பிரியாணி வந்து செஞ்சு விற்றுட்டு இருந்திருந்தாங்க. நாங்கள் கூட ஹோட்டல்ஸ்லாம் இருக்குமோ என்னமோ நினச்சோம். ஆனால் வந்துட்டு நிறையா ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. என் தங்கச்சி வந்து கேரளா பிரியாணி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. ஆனால் என்னென்னா ரெஸ்ட் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பொதுவாக கட்டி விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு 2 ஸ்பாட்டில் தான் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுங்க. பாப்பாக்கெலாம் திடீர்னு பாத்ரூம் போகணுன்னு சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறமா வந்துட்டு இந்த போட்டை ரைடு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சண்டேங்கிறனால லீவ் டேஸ் வரீங்களா, அதனால் வந்துட்டு நாங்கள் போட் ரைடு போகலை. சும்மா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த எக்கோ பாயிண்டில் வந்து மாற்றி எல்லோரும் பேர் சொல்லி கத்திட்டு வந்துட்டோம். சூப்பராக வந்து இந்த கேரட் இருந்துச்சுங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக கேரட் குக் பண்ணாமே சாப்பிட்லாம், இருந்தாலும் இந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கேரட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய சொந்தங்கள் வரலாம், ஆனால் வந்துட்டு என்ன தான் சொந்தங்களாக இருந்தாலும் இந்த கூட பிறந்தவங்க அப்படிங்கிறதாவது சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா எமோஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். நமக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நமக்கு ஒரு துணையாக இருக்கிறது வந்து நம்ம சிப்லிங்ஸ் தான். எப்போவுமே வந்துட்டு என்ன வந்து
நமக்கு மன கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம தங்கச்சி, அக்கா, அண்ணா, தம்பி எப்போவுமே நம்ம வந்து அவங்கள கைவிடக்கூடாது. கூடவே வச்சுக்கணும். பாய்.